ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி 7. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சாரதி தலை உயர்த்தி பார்க்க முடியாத அளவு வேலை இருக்கிறது என்று கூறிய போது இந்த அளவு அவன் பரபரப்பாக இருப்பான் என்று தென்றல் நினைக்கவில்லை. அவளுக்கும் தலைக்கு மேல் வேலையை கொடுத்துவிட்டு அவனும் வேலையில் மூழ்கி கிடக்க சில சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற தென்றல் அழைக்கும் போது கூட பிஸி என்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தானே தவிர அழைப்பை ஏற்கவில்லை. வேறு வழியின்றி வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி தன் சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொண்டாள். இரவு 3 மணி வரை அவளையும் வேலை வாங்கி அவனும் வேலை செய்தான். ஆனால் உடன் வேலை பார்த்தவர்களை இரவு 10 மணிக்கு மேல் அனுப்பிவிட்டான். அது ஏன் என்று தென்றலுக்கு புரியவில்லை. 3 மணி ஆன போது தென்றல், நீ தூங்கு என்று மெசேஜ் செய்தான். மத்தவங்களை 10 மணிக்கே அனுப்பிட்டீங்க, என்ன மட்டும் இப்படி வேலை வாங்கிட்டீங்களே? தென்றல் பதில் மெசேஜ் அனுப்ப உடனே அவனிடமிருந்து அழைப்பு வந்தது. அதுதான் மத்தவங்கன்னு நீயே சொல்லிட்டியே, நீ என்னுடையவள். அந்த உரிமையில தான் என்னுடைய வேலையில சலிப்பு ஏற்படாம இருக்க உன்னுடைய துணையை தேடிக்கிட்டேன், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு இன்னைக்கும் வேலை இருக்கு. ஆனா உனக்கு நான் இன்னைக்கு லீவு கொடுத்திருக்கேன். நல்லா தூங்கு, குட் நைட். உரிமையோடு அவன் பேசிய இந்த பேச்சு அவள் மனதில் என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தியது. நீங்க தூங்கலையா? வாஞ்சையோடு கேட்டாள். எஸ், தூங்க போறேன், குட் நைட் என்று கூறிய அழைப்பை துண்டித்திருந்தான். தென்றல் படுத்தது மட்டுமே நினைவிருந்தது. அசதியில் விழிகள் மயங்கி போனது. காலை 9 மணி ஆகியும் தென்றல் எழாமல் போகவே அம்மா வந்து எழுப்பி, இன்னைக்கு வேலை பார்க்க வேண்டாமா தென்றல் என்று கேட்க, லீவுமா, தூக்கம் கலையாமல் கூறிவிட்டு மீண்டும் அப்படியே உறங்கிவிட்டாள். எப்போதோ செல்போன் ஒலிப்பதை கேட்டு கண் விழித்தவள் செல்லை எடுத்து பார்த்தாள். கதிர் அழைக்கிறான். நேரம் 11:30 காட்டுகிறது. அழைப்பை ஏற்றவள், குட் மார்னிங் சார் குறும்பாக கூற, குட் மார்னிங் மை டியர். சரி சரி, சீக்கிரமா ரெடியாகி வெளியே வா, நான் உனக்காக வெயிட்டிங். என்ன வெயிட்டிங்கா? எங்க? உங்க வீட்டு வாசல்ல தான். சீக்கிரம் ரெடி ஆயிடு, என்ன ரொம்ப நேரம் காக்க வைக்காத. ஐயோ, அப்படின்னா நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி சொல்லி இருக்கலாமே, நான் ரெடியாகி இருப்பேனே. நீ 3 மணிக்கு தானே படுத்து தூங்குன, நான் இங்க வந்து சேர்ற வரைக்கும் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். ஓகே, சீக்கிரமா வா, இதோ இப்ப ரெடியாகி வந்துடுறேன். ஜன்னலை திறந்து அவன் கூறுவது சரியா என்று பரிசோதித்தபடியே அழைப்பை துண்டித்தாள். ஆம், வெளியே சாரதியின் கார் நிற்கிறது. செல்போனை படுக்கையில் போட்டுவிட்டு அறக்க பறக்க குளித்து விட்டு வந்தவள் வேக வேகமாக ஒரு சுடிதாரை எடுத்து உடலை அதில் திணித்துக் கொண்டு அப்படியே இறங்கிவிட்டாள். ஆனால் அந்த அரைகுறை ஒப்பனை கூட அவள் அழகுக்கு அழகு சேர்க்கத்தான் செய்கிறது. அவசர வேலை என்று அம்மாவிடம் கூறிவிட்டு புறப்பட்டாள். சாரதியின் காரில் அவள் ஏறி அமர கார் மிதமான வேகத்தில் நகர்ந்தது. எங்க போறோம்? நகை கடைக்கு, அதுக்கப்புறமா துணி கடைக்கு. நகை கடைக்கா? எதுக்கு? உனக்கு கொஞ்சம் நகை வாங்கணும். எனக்கா? எஸ், எதுக்கு? இன்னைக்குதான் நம்ம கல்யாணம் ஆச்சே. நேற்று ஏதோ ஒரு ஆவேசத்தில் அவள் அப்படி கேட்டு விட்டாளே தவிர பிறகு யோசித்த போது அவளுக்கு பக் என்றுதான் இருந்தது. இப்போது திருமணம் என்று அவனே கூறியது அவளை இடியாக தாக்கியது. அவள் முகம் மாறுவதை கண்டவன், என்னாச்சு? நீதானே இப்பவே இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கலான்னு நேத்து கேட்டேன். ஆனா நீங்க தானே வீட்டுல இருக்கிறவங்க அனுமதியோட ஆசையோட. அப்படிதான் முதல்ல நினைச்சேன், அது அப்படிதான் நடக்கும். ஆனா என்னுடைய அன்பு காதலி, நீ விரும்பி என்கிட்ட முதல் தடவை கேட்டத நிறைவேற்றாம போனா வாழ்நாள் ஃபுல்லா மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் உன்னுடைய ஆசைய நிறைவேற்றி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்றீங்க? வீட்டாரோட அனுமதியோட அவங்க ஆசையோட கல்யாணம்னு சொல்றீங்க, ஆனா இப்பவும் கல்யாணம்னு சொல்றீங்க. அது எப்படி 2 தாலி கட்டுறதாம்? 2 தாலி கட்ட முடியாதுன்னு எனக்கும் தெரியும். இப்ப கட்டுற தாலிய ஊர் கூடி நடக்கிற கல்யாணத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கழட்டி கோயில் உண்டியல்ல போட்டுட்டு மனசார எதையாவது வேண்டிக்க. இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். என்னாச்சு? உன்னுடைய உடம்புக்கு ஆசைப்பட்டு இந்த திடீர் கல்யாணம்னு ஏன் மேல சந்தேகமா? அப்படி இல்ல, வேற எப்படி? அவன் குரலில் கோபம்.
எனக்கு என்னவோ இது சரிப்படாதுன்னு தோணுது. உன்னுடைய முதல் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அதற்கு மேல் அவள் ஒன்றும் பேசவில்லை. அவன் தவறாக நினைத்து விடுவானோ என்ற பயம், அவன் முகத்தில் தெரிந்த கோபம் அவளை பேச விடாமல் தடுத்து விட்டது என்பதுதான் உண்மை. சரியாக 12:45 ஆன போது பட்டு சேலை நகையில் ஜொலித்துக் கொண்டிருந்த தென்றலின் கழுத்தில் அந்த அம்மன் சந்நிதியில் தாலி கட்டினான் சாரதி. அவள் விழிகள் நிறைந்து விட்டது. எங்கே அது முத்துக்களாக சிதறி அவன் கையை நனைத்து விடுமோ, அவன் தன்னை தவறாக நினைத்து விடுவானோ என்று பயந்து சட்டென்று கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்தாள். ஆனாலும் ஒரு கண்ணீர் முத்து அவன் கையில் விழுந்து நனையவே செய்தது. அவள் அழுகிறாள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். தாலி கட்டி முடித்தவன் அவள் தோளை பற்றி தன்னோடு சேர்த்து நிறுத்தினான். இருவரும் ஜோடியாக அம்மனை வழிபட்ட பின் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தனர். என்னாச்சு, அழறியா? இல்ல, இது ஆனந்த கண்ணீர். நம்பிட்டேன். அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது அந்த சர்ப்ரைஸோட வரேன். என்ன சொல்லு, எங்க போலாம்? நைட்டு 9 மணிக்கு எனக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பிளைட். நான் 7 மணி வரைக்கும் உன் கூட இருப்பேன். உன்னுடைய ஆசைகள் என்னென்னு சொல்லு, நிறைவேற்றி வைக்கிறேன். அவன் தோளில் சாய்ந்தவள், கடைசி வரைக்கும் உங்களுடைய இந்த அன்பு குறையவே கூடாது. இது தவிர வேற எதுவும் வேண்டாம். அப்படியே ஆகட்டும் மகாராணியாரே. கண்ணீரோடு சிரித்த தென்றலுக்கு தெரியவில்லை இந்த அன்புக்கு அவளை முற்றுப்புள்ளி வைக்க போகிறாள் என்று. சரி, இந்த பட்டு சேலை நகையோட ஊர் சுத்த முடியாது. இதெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாமா? கண்டிப்பா. நீங்க ஏதாவது ஜவுளி கடையில கொண்டு போய் என்ன விடுங்க, அங்க போய் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல. உன் கூட நிறைய நேரம் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ காருக்குள்ளேயே சேஞ்ச் பண்ணிக்க. அவளோடு காருக்கு வந்தவன், நான் தான் இப்ப உன் புருஷன் ஆயிட்டேனே, நானும் உள்ள வரவா? ஒத்தப்படுவீங்க. நோ என்ட்ரி, வெளியவே நில்லுங்க. ஓகே மேடம். அவள் காருக்குள் சென்று உடை நகைகளை மாற்றிக்கொண்டாள். தாலி மட்டும் அவள் கழுத்தில் இப்போது இருக்கிறது. அவளோடு இரவு 7 மணி வரை ஊர் சுற்றியவன் அவளோடு அவள் வீட்டு வாசலை அடைந்தான். ஓகே, குட் நைட். போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. அவள் காரில் இருந்து இறங்க முயல அவள் கரத்தை பிடித்தவன், பாத்தியா, அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போறியே, வேற என்ன பண்ணணும்? நீ எதுவும் பண்ண வேண்டாம். நான் வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா உன்னை பத்தி வீட்டுல சொல்லி நம்ம கல்யாண ஏற்பாட்டை பண்ணிடுறேன். உடனே ஊரறிய உன்னை மனைவியாக்கி என்னுடைய மாளிகைக்கு கூட்டிட்டு போறேன். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் ஒரு சின்ன ஆசை சொல்லவா? சொல்லுங்க. என் மனைவி நீ தப்பா எடுத்துப்பியோன்னு பயந்துதான் தாலி கட்டின அந்த நேரத்துல இருந்து மனசுல உதிச்ச அந்த ஆசைய அப்படியே அடக்கிக்கிட்டேன். இப்பதான் நீ வீட்டுக்கு போறியே, இப்ப இந்த ஆசைய சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப சொல்லுங்க. உன்னை அப்படி கட்டி பிடிச்சு எனக்கு பிடிச்ச ஏதாவது இடத்துல முத்தம் கொடுக்கவா? இத நான் நீங்க தாலி கட்டின அந்த நேரத்துல இருந்து எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா அதை சொல்ல வேண்டியது தானே. எப்படி சொல்றதான்? கணவன் மனைவிக்கு இடையில என்ன தயக்கம்? என்கிட்ட சொல்லலாம், தப்பில்ல. நீங்க தான் இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இனிமே இந்த மாதிரி ஆசைகள் இருந்தா தயங்காம உங்ககிட்ட சொல்றேன். அப்ப சரி, என் ஆசையை தீர்த்துக்கவா? வெட்கத்தோடு அவள் தலையை மட்டும் அசைக்க அவள் இரு கன்னத்தையும் தன் இரு கைகளில் ஏந்தியவன் ஆசையாய் அவள் செவ்விதழில் அழுத்தி முத்தமிட்டான். சில நொடிகளுக்கு பிறகுதான் அவளை விடுவித்தான். ஆனாலும் அந்த முத்தத்தின் தித்திப்பு இன்னும் வேண்டும் என்று அவள் மனம் ஏங்கியது. அந்த ஏக்கம் அவள் கண்களில் அப்படியே தெரிந்தது. அதை ரசித்தவன், உன்னை இப்படியே விடணும்னு எனக்கும் ஆசை இல்லதான், ஆனா கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் இல்லையா? ஓகே, குட் நைட். ஊர் போய் சேர்ந்ததும் உனக்கு கால் பண்றேன். ஓகே, குட் நைட். அவள் காரில் இருந்து இறங்க அவள் கரத்தை பிடித்தான். தாலி? ஓகே ஓகே. தாலியை பத்திரமாக மார்புக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தாள் தென்றல். திருச்செந்தூர் சென்று திரும்பிய பிறகு தென்னவனுக்கு ஃபேக்டரியில் வேலை போட்டு கொடுப்பதாக சாரதி கூறியிருந்தான். அதை அம்மா தம்பியிடம் கூற அவர்களுக்கும் மகிழ்ச்சி. 1 வாரம் சென்று விட்டது. ஆனால் இந்த 1 வாரமும் ஒரு யுகம் போலதான் தென்றலுக்கு தோன்றியது. அவசர வேலை என்று சென்றவன் இந்த 1 வாரத்தில் அவளை அழைத்து பேசவே இல்லை. அவள் அழைக்கும் போது எல்லாம், நான் பிஸியா இருக்கேன், ஃப்ரீ ஆகும் போது கூப்பிடுறேன் என்று வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பி வைத்தான். அவளும் மெசேஜ் வழியாகவே அவனிடம் பேசிக்கொண்டாள். அவன் குரலை கூட அவளால் கேட்க இயலவில்லை. 1-2 முறை வீடியோ கால் செய்தும்
அவன் அழைப்பை ஏற்கவில்லை. அன்று காலை லேப்டாப்பில் ஏதோ வேலையாக இருந்த தென்றலை தேடி அந்த அழைப்பு வந்தது. பேங்கில் இருந்துதான் அழைப்பு. ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சு மேம். உங்க பேரு தான் நாமினியா உங்க அப்பா வச்சிருக்காரு. நீங்க வந்து காசை விட்ரோ பண்ணிக்கலாம். மேனேஜரிடம் இருந்துதான் அந்த செய்தி. உடனே அம்மா தம்பியிடம் விஷயத்தை கூறியவள், மத்த பேங்க்ல இருந்தெல்லாம் 2-3 நாள் முன்னாடியே எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நீங்க வந்து காசை விட்ரோ பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நாமினியா அப்பா என் பேரை தான் எல்லா பேங்க்லயும் வச்சிருக்காரு. நான் தான் விட்ரோ பண்ண முடியும். நம்ம 3 பேரும் மூணார் போயிட்டு வந்துடலாமா? மூணாரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ஆசையாய் அவள் கேட்க, இல்லம்மா தென்றல், இனிமே அந்த ஊருக்கு நான் வரல. நீங்களும் போக கூடாதுன்றதுதான் என்னுடைய ஆசை. ஆனா காசு எடுத்து அந்த முகிலன் மூஞ்சியில வீசிட்டு அப்பா உத்தமர்னு நிரூபிக்கணும் தென்றல். அதுக்காக நீயும் தென்னவனு மட்டும் மூணார் போயிட்டு காசை விட்ரோ பண்ணிட்டு அந்த முகிலன் சாரதி முகத்துல காசை விட்டு எரிஞ்சிட்டு வாங்க. அம்மா நீங்க தனியா எப்படி? தனியா இல்லையேம்மா, சுப்பிரமணியுடைய மனைவி சுஜாதா அடிக்கடி இங்க வந்து போவா. நான் அவளை எனக்கு துணைக்கு கூப்பிட்டுக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கம்மா. அம்மா கூற உடனே தென்னவனோடு புறப்பட்டாள் தென்றல். சாரதிக்கு அவள் தகவல் கொடுக்காமலேயே கிளம்பி விட்டாள். மூணார் வந்து பேங்குகளில் இருந்து பணம் முழுவதையும் எடுத்துக்கொண்டவள் நேராக தென்னவனோடு ஃபேக்டரிக்கு வர, சாரதியோ முகிலனோ அங்கு இருக்கவில்லை. பதிலுக்கு திலீப் மட்டுமே இருந்தார். எங்க அப்பா மோசடி பண்ணதா சொன்ன 5 கோடியை நான் கொண்டு வந்திருக்கேன். இப்பதான் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சது. இந்த காசை முகிலன் கிட்ட கொடுக்கணும். முகிலன் சார் கிட்டியா? முகிலன் சார் இங்க இல்ல. அப்படின்னா போன் போட்டு அவரை வரவழைங்க. அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்க கிளம்புறோம். போன் போட்டு கூப்பிட்டாலும் அவர் வரப்போறது இல்ல. ஏன்னா அவர் இப்ப இங்க இல்ல, லண்டன்ல இருக்காரு. அப்ப சரி, அந்த சாரதியை கூப்பிடுங்க. அவங்கிட்ட கொடுத்துட்டு போறேன். அவராலையும் இங்க வர முடியாது, அவரும் இங்க கிடையாது. காசை என்கிட்ட கொடுத்துட்டு போமா, நான் கொடுத்துடுறேன். திலீப் கூற, சாரி அங்கிள், இந்த காசை உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க முடியாது. முகிலன் கிட்ட இல்ல சாரதி கிட்ட மட்டும்தான் கொடுப்பேன். நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி அவங்க கிட்ட 4 கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். முகிலனை கூப்பிட முடியாட்டி சாரதியையாவது கூப்பிடுங்க. சரி, நான் போன் பண்ணி கேக்குறேன். செல்லை எடுத்து யாருக்கோ அழைத்தார் திலீப். ஓகே சார், நான் சொல்லிட்டேன் நீங்க இங்க இல்ல, லண்டன் போயிருக்கீங்கன்னு. ஆனா உங்களை பார்த்து உங்ககிட்டதான் காசு கொடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. ஓகே சார், நான் அனுப்பிடுறேன். ஓகே சார், ஓகே. அழைப்பை துண்டித்து விட்டு தென்றலை பார்த்த திலீப், முகிலன் சார் இங்க கிடையாது. அதே மாதிரிதான் பார்த்த சாரதி சாரும் இங்க கிடையாது. ஆனா நாளைக்கு பார்த்த சாரதி சார் குன்னூர் வராராம். குன்னூரா? ஆமா, அங்கிருந்து 2 நாள் கழிச்சு மூணார் வராராம். நீ ஒரு 2-3 நாள் தங்கி அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு போறதா இருந்தா போ, இல்ல என்கிட்ட கொடுத்துட்டு போறதா இருந்தா போ. வேண்டாம் வேண்டாம், அவர் குன்னூர் வரதா தானே சொன்னீங்க. நான் குன்னூருக்கு தான் போறேன். அங்கேயே அவர்கிட்ட காசு கொடுக்கறேன். அவருடைய அட்ரஸ் மட்டும் கொடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண. மீண்டும் யாரையோ அழைத்தவர் அழைப்பை துண்டித்து விட்டு, குன்னூர்ல சோழா ஹோட்டல்ல ரூம் நம்பர் 204 அவர் இருப்பாராம். நாளைக்கு மதியானத்துக்கு மேல ஒரு 2 to 3க்குள்ள போனா அவரை சந்திக்கலாம்னு சொல்றாரு. யாரு? முகிலனா சாரதியா? சாரதி சார் தான். சரி, நான் அங்கேயே போய் அவரை சந்திச்சுக்கிறேன். தென்னவனோடு குன்னூர் கிளம்பி விட்டாள் தென்றல். குன்னூர் வரும் வழி சாரதியிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. சட்டென்று அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். மை டியர் மனைவி, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? என்கிட்ட சொல்லாம எங்க போனீங்க? நீங்க குன்னூர் வந்துட்டீங்களா? எஸ், சொல்லாம வந்துட்டீங்க. உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, அதான் ஓடோடி வந்துட்டேன். வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா இங்க வந்தா நீ இல்ல. எங்க போயிட்ட? மூணார் வந்திருக்கேன். மூணாரா? மூணார் எதுக்கு போன? ஒரு சின்ன வேலை. வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடியல, ஆனா கிளம்பிட்டேன். ஓகே, சீக்கிரமா வந்து சேரு. உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. வந்துட்டே இருக்கேன். அழைப்பை துண்டித்து விட்டு 1000 கனவுகளோடு குன்னூர் பயணத்தை தொடர்ந்தாள் தென்றல். பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.